Hi everyone, welcome to Yummy Bowl. இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ்ஷோட நேம் கொத்தமல்லி குடமிளகாய் சட்னி. இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னியில் குடமிளகாய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணியிருக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 கைப்பிடி உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ உளுந்து புரிஞ்சதும் 4 பல்லு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கொட்டை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை கழுவி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும்.
இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. கூடவே நம்ம தால் சட்னியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கொத்தமல்லி குடமிளகாய் சட்னி ரெடி. இப்போ இந்த சட்னியை இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.